ஏலியன் எர்த் இந்த சீரிஸோட எபிசோட் 7 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு கெட்டவ மாதிரி தான், ஒரு வில்லி மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா. வெண்டி வந்துட்டு ஒரு வில்லி மாதிரி தான் நம்மகிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த ப்ராடஜி கம்பெனி அழிஞ்சுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவன் ஸ்லைட்லி பயபிள் என்ன பண்ணியிருக்கான், ஆர்த்தரை பார்த்தீங்கன்னா அவனோட ரூம்குள்ளேயே கூட்டு வந்து படுக்க வச்சிருக்கான். ஐ மீன் அந்த முகத்தில் ஃபேஸ் அக்கரோட. அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்க, உங்களுக்கு பசிக்கலைன்னா சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டேய் அவன் செத்துட்டான்டா, அவனுக்கு போய் நடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி மாதிரி தான் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் ஸ்மீ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்னடா மறைச்சிட்டு இருக்க, உண்மையை காட்டுற அப்படி மாதிரி சொல்லி அவனுமே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இவனை எனக்கு டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறான், ஐ மீன் அவன்கிட்ட கொடுக்க ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இப்போ அவனையுமே சேர்த்துக்கிறான். அண்ட் இப்போ பாய்க்கில் வெறும் கேஷியம் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இவன் டோட்டல் செப்பி செத்தான் அப்படின்னு. ஸோ அவன் செத்ததுக்கான முக்கியமான காரணம் அந்த ஐ கிரியேச்சர் தான். ஸோ அந்த ஆக்யூலஸ் கிரியேச்சர் தான் இதுக்கு காரணம். அவனை தட்டி விட்டு அவனை உள்ள வச்சு பண்ணது இதுதான். ஸோ செம்ம இன்டெலிஜென்ட்டு, இதை செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சீனில் பாய் கெவலர் என்ன பண்ணுவான், அது பார்த்தீங்கன்னா பை நம்பர் காட்டுவான். இதுக்கு அடுத்த நான் நம்பர்னு கேட்க அதுவும் நம்பரை சொல்லும். ஸோ உண்மையிலே செம்ம இன்டெலிஜென்ட் தான். அப்போ இது மனுஷனை டேக் ஓவர் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டு வந்திருப்பான். ஆக்சுவலி இது ஆல்ரெடி ஒரு மனுஷனை டேக் ஓவர் பண்ணியிருக்கு, 5வது எபிசோட்லேயே பார்த்துருப்போம். பட் பேசியிருக்காது, இப்போ பேசியோ கம்யூனிகேட்டோ பண்ணியிருக்காது. சப்போஸ் இது கம்யூனிகேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுக்கு நான் ஒரு ஆளை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதை நம்ம ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே ஏற்றணும், அதுக்கான ஆளை கொட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அமுச்சு விட்ருப்பான். அதுக்கப்புறம் நானே ஒரு ஆளை யோசிச்சு வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனுஷனா மேபி பார்த்தீங்கன்னா சில்வியாவை சொல்கிறாங்களோ, ஆர்த்தரை கூட அவன் மெயின் பண்ணலாம். பட் ஆர்த்தர் வெளியே போயிட்டான், அவனை கூப்பிட்டு வந்து இது பண்ணுவாங்களோ என்னவோ தெரில. பட் அவன் ஆல்ரெடி செத்துட்டான். ஆர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த இதுக்கு இறங்கிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்றது வாய்ப்பு இல்லை, பாசிபிளி சில்வியாவை கூப்பிட்டு விட்டுலாம். அண்ட் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெண்டியுமே வந்துடுறா. வெண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு அந்த இடத்துல அவளுக்குமே ஒரு சந்தேகம் வந்துடுது. நம்ம இந்த இடத்துல சேஃபாக இருக்கும்னு நினச்சோம், நம்மள ரொம்ப பலசாலின்னு நினச்சோம், பட் இவனை இவ்வளோ ஈஸியாக செத்துட்டான், நாங்கள் இங்கே சேஃபாக இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவளை வழி மறைச்சிடுறாங்க. வழியை மறைச்சா அவள் டக்குன்னு ஜினமாஃபை கூப்பிட ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பாய்க்கு அவளையுமே செகண்ட் ஷாக் ஆயிடுறான். ஒழுங்கா என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அவளையுமே அந்த இடத்துல விட்டுறாங்க. அவளுமே கிளம்பிடுறா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படிமா செக் பண்ணும்போது அப்போ தான் தெரிய வந்திருக்கு, எல்லா சின்ஸோட அந்த ஒரு ட்ராக்கருமே ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இது ஆஃப் பண்ணது ஆர்த்தர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சில்வியா கிட்ட கேட்குறான், ஆர்த்தர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவனை தான் நீங்கள் அமிச்சிட்டிங்களே, எங்கன்னா போட்டில் இருப்பான், அவங்க இல்லை, அவன் தான் இந்த ட்ராக்கர்லாம் ஆஃப் பண்ண எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியும் போது எனக்கு தெரியாது அப்படின்றா. அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பான் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ ஆர்த்தர் எங்கன்னு தேடுறாங்க. அண்ட் இப்போ அவன் கேர்ஷ் கிட்ட தான் ஆர்டர் போட்டு போயிட்டுருக்கான். பட் கேர்ஷ் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவனே போயிட்டு நம்ம ஸ்லைட்லியே ஸ்மீயை மீட் பண்ணுவான். அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்த்தரோட டெட் பாடி தூக்கிட்டு போய் டெட் பாடின்ற பாருங்க, அந்த ஃபேஸ் ஆகிற பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. தூக்கிட்டு போதை பார்த்துட்டு நான் கூட இவங்களை வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். திடீர்னு பார்த்தா என்னடா அந்த பக்கம் படிக்கட்டில் போகிறீங்க, லிஃப்ட்டில் போங்கடா, அப்போ தான் சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டில் காட்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஃப்ளோர் நம்பருமே சொல்லிடுறான். ஸோ அவங்களை சொல்லி அமுச்சு விட்டுறான். இவன் என்ன பிளான்ல இருக்கான்னு தெரிலங்க, இப்போ வரைக்கும் ஸ்டில் மிஸ்டீரியஸாக தான் இருந்துகிட்டு இருக்கான். பட் அந்த பசங்க 2 பேரும் ஆர்த்தரை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அண்ட் வெண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அண்ணன் ஜோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், இந்த இடத்துல எதுவுமே சரியில்லை, நம்ம இந்த இடத்த எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்ல ஜோவா தான் சொல்கிறான், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் மட்டும் இல்லை மற்ற எல்லா சின்ஸையும் நான் கூட்டிகிட்டு வருவேன், நீ என்ன எங்கே தனியாக விட்டுட்டு போவியா, அதே மாதிரி தான் எனக்கும் அவங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பிக் சிஸ்டர் பார்வையிலேருந்து அவள் பார்த்துட்டு இருக்கா. இவங்க அண்ணன் மேலே அக்கறை காட்டுற மாதிரி மற்ற சென்ஸ் மேலே இவ்வளவுமே அக்கறை காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ மற்ற சென்ஸை கூப்பிட்டு கிளம்ப நிப்ஸும் கேர்லியும் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் அவள் ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க, ரொம்ப சின்ன பொலத்தனமாக தான் நடந்துகிட்டு இருக்கா. கேர்லி பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நான் இந்த இருக்கேன், எனக்கு இந்த இடத்துல இருக்கிறத பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி இங்கே இரு, ஆனால் நாங்கள் போயிருக்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிடுவா. அண்ட் அவள் பார்த்தீங்கன்னா சில்வியா கிட்ட போய் உட்காந்து அல்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அப்சல்யூட்லி இவ்வளோ பிரச்சனையை பார்க்குற சின்ன பசங்க மைண்டுங்க, லைக் அவங்க பாடி தான் பெரிய அடல்ட் பாடி, பட் குழந்தைங்க தான், மனசளவில் எல்லாருமே இன்னும் குழந்தைங்க தான், குழந்தைங்களோட மெமரிஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களாலேயும் எவ்வளோ தான் தாங்கிக்க முடியும். அண்ட் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டி வந்து ஜினமாஃபை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போயிருப்பா. லைக் அது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டு காட்டுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டுருக்கோம். காடுன்னு சொல்லும் போது தான் அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஸ்லைட்லேயும் ஸ்மீயும் போயிட்டு இருப்பாங்களே, அந்த வேலை அந்த காப்ஸ்லாம் வந்துருவாங்க. இவங்க ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஆர்த்தரை காணோம். என்னடான்னு பார்த்தா அந்த ஃபேஸ் ஆகர் எப்படியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் கூட அந்த செஸ் பஸ்டர் இருந்துட்டு இருக்கு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு எனக்கு நடுவில் சில விஷயம் ஞாபகம் இருக்குது, சில விஷயம் ஞாபகம் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவனை பொய் சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆந்தி வெளியே பார்த்தீங்கன்னா ஆத்தர் கண்டுபிடிச்சிட்டா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்களுக்கு பொய் சொல்ல வரல, என்ன பிரச்சனையால் தான் நாங்கள் அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக அங்கே தான் பார்த்தீங்கன்னா எகைன் அந்த செஸ் பஸ்டரை காட்டுறாங்க. நெஞ்சு உடச்சிக்கிட்டு வெளியே வருது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சீனை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஏலியன் படத்தை லாஸ்ட்டாக இந்த மாதிரி செஸ் பஸ்டர் சீன் நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கு ஏலியன் ராமலஸில் கூட இந்த மாதிரி சீன் வரல. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த 2 பசங்களுமே ட்ராமடைஸ் ஆகிடுறாங்க. லைக் மைண்டில் சின்ன பசங்க தானே, ஒரு 10-12 வயசு பசங்க முன்னாடி இப்படி நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுங்க வச்சு பாருங்க. அவன் அதை தேடி பார்ப்பான், பட் போயிருக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெட்
பாடியை மட்டும் தூக்கிட்டு இதை கொண்டு போய் கொடுத்து சமாதானப்படுத்திடலாம் அப்படி டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. லைக் பாவம் சின்ன பசங்க எனக்கு என்னோட பார்த்தா ஒரு பக்கம் பரிதாபமாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு இதாக இருந்துட்டு இருக்குதுங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அவனை தூக்கிட்டு போய் பார்த்தா அவனுங்க இந்த தீவுக்குள்ளே வந்துடுவானுங்க. லைக் யுட்டானி கம்பெனியோட ஆட்கள் தீவுக்குள்ளே ஊடுருவிட்டானுங்க. அந்த செஸ் பஸ்ட் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அது எஸ்கேப் ஆயிடுச்சு, நீங்கள் இவனை தானே கேட்டீங்க, நீங்கள் அதுக்குள்ளேருந்து வரும்னு சொல்லவே இல்லையே, என் அம்மாவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். லைக் அவங்க அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பைபிளில். ஸோ அதனால் அவன் இன்னுமே வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே தான் அவங்க 2 பேரையும் அவன் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் வெண்டி மற்றவங்களெல்லாம் காட்டுறாங்க. வெண்டி, ஜோ அண்ட் நிப்ஸ் 3 பேர் போகும்போது ஆந்தி வெள்ள இவங்களோட கலரையை பார்க்குறாங்க. நிப்ஸ் வந்துட்டு என்னோட பழைய பேர் அந்த எலிஸ்ன்ற பேரை பார்த்துட்டு இருக்கா. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மார்சின்ற அந்த பேரை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஜோ. பட் வெண்டி அந்த இடத்துல என்ன சொல்கிறா, நம்ம சாகலை, நம்ம தான் எங்கள் உயிரோடு இருக்கமே, நம்ம இப்படி செத்துட்டோம் அப்படி மாதிரி சொல்கிறா. ஸோ செத்துட்டான்றதை அவளே ஏற்றுக்கல, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. பட் இவங்களை பாருங்களேன், காட்டுக்குள்ளே ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதோ ஒரு மூலையில் கொண்டாந்து புதைச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு புதைச்சிக்கிட்டு பேசாமல் இன்சுலேட் பண்ணி பாடியவே எரிச்சிருந்துருக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி கூட இல்லை, ஏன் கொண்டாந்து புதைக்கணும் அப்படின்னு தெரில. இதுக்கு எதனா பிளான் வச்சுருக்காங்களோ என்னவோ. அண்ட் அவங்க அங்கேருந்து போக ஆண்டி வேலை பார்த்தீங்கன்னா அந்த மற்ற அந்த இட்டானி சோல்ஜர்ஸ்லாம் வந்துடுறானுங்க. வந்துட்டு அந்த இடத்துல ஒழுங்காக போயிருங்கடா இல்லைனா ஆபத்து அப்படின்னு சொல்ல, என்ன ஆபத்து என்ன பண்ணிடுவா அப்படின்னு சொல்லும்போது மார்சி சார் நம்ம வெண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஜினமாஃபை கூப்பிட்டு விட்டுட்டுருக்கா. அது வந்து அங்கே இருக்கிற அத்தனை பெரிய போட்டு பொழந்து கட்டுது, ப்ரூட்டலாக எல்லாத்தையும் கில் பண்ணுது. இதை வெண்டி பார்த்துட்டு இருக்க, இவன் பார்த்தீங்கன்னா ஜோ ஆச்சரியத்தோட ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருக்கான். நிப்ஸ் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. பாரு முழு சந்திரமுகியை பாருன்ற மாதிரி அதை பார்த்து அவள் ரசிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்டு கொலை பண்ண அந்த ஜினமாஃபை அவள் பார்த்தீங்கன்னா தலையில் தடவி கொடுத்து அமுச்சு விட்டுருந்துருப்பா. அண்ட் தூரத்துலேருந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பா. இப்போ அதை கூடவே கிட்டத்தட்ட செல்லப்பிராணி மாதிரி ஜெனமாஃபை செல்லப்பிராணி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவளா அது குயின் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா. பாசிபிளி இவ்வளோ குயின் ஜெனமாஃப் அப்படின்னு ஃபியூச்சரில் சொல்லிடுவாங்களோ, சொன்னாலும் சொல்லலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ அந்த 2 பசங்களையும் நம்ம மாற கூப்பிட்டு உள்ளே போயிருப்பாள். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேர்ஷ் அவங்கள ரவுண்டு கட்டிடுறான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் கேர்ஷ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் ஏன் இந்த அளவுக்கு விட்டான் அப்படின்னு தெரியல. இதை முதல்ல ஏதாச்சும் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். ஒருவேளை மாறவை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கானோ இல்லை யுட்டானி கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக திரும்ப பார்க்குறாங்களான்னு தெரியல. இப்போ அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு போய் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கிற இலை அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கம் மற்றவங்களை காட்டுறாங்க. நம்ம வெண்டி, ஜோ, நிப்ஸ் 3 பேருமே எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த போட் கிட்ட போயிட்டாங்க. போட்டில் பார்த்தா ஆல்ரெடி அங்கே அந்த சோல்ஜர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக கூட வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நிப்ஸ் வந்து அதெல்லாம் முடியாது, என் பொம்மை உங்களை பார்த்து எஃப் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்படி மாதிரி சொல்ல, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் அந்த சோல்ஜர் பொம்மையை பிடிக்கி தண்ணியில் போட்டுருவான். ஏன் பொம்மையை பிடுங்கினியாடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிப்ஸ் வந்து அவள் வாயை பிடிச்சி உடச்சிருவாங்க. லைக் இந்த லைக் எக்ஸாக்ட்லி இந்த பாய் சீரீஸில் என்ன மாதிரி பண்ணுவாங்க ப்ரூட்டலாக, அதே மாதிரி பிடிச்சி வாயை அழுத்தி உடச்சிட்றா. அவள் தாடையவே பிச்சு எடுத்துட்டான். லைக் ப்ரூட்டலாக கில் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்டரலாக சைக்கோவாக மாறிட்டு இருக்கா. பாரு முழு சந்திரமுகியை பாருன்ற மாதிரி மாறிட்டு இருக்கா. அவள் மட்டும் இல்லை, அங்கேருந்து 2-3 சோல்ஜர்ஸை அசால்ட்டாக போட்டு தள்ளிடுறா. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோ பார்த்துக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் வெண்டி பார்த்தீங்கன்னா ஜினமாஃபை கூப்பிட ட்ரை பண்ண அதையுமே தடுத்து நிறுத்திட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிப்ஸையுமே ஷாக் பண்ணி நாக் அவுட் பண்ணி விட்டுருவான். இதை வெண்டி பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ண அப்படி மாதிரி கத்துறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெண்டி வந்துட்டு ரொம்ப கொடூரமாக மாறின மாதிரி காட்டியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ஜோ இன்னுமே ஸ்டில் மனுஷன் தானே, ஸோ மனுஷங்க சாகக்கூடாது அப்படின்னு தான் அவன் நினைப்பான். இங்கே இவங்க இவ்வளோ கொடூரமாக கொள்றதை பார்த்துட்டு அவனால் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜோ வந்துட்டு அதை தடுத்து நிறுத்திடுறான். இவன் என்ன பண்ணுறது தெரியாமல் ஜெனோவாஃப் பார்த்தீங்கன்னா கரையில் நின்று இவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். அடுத்த எபிசோடு இதை விட பயங்கரமாக இருக்கும்னு நம்பலாம். இந்த எபிசோட் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு, 44 நிமிஷம் தான். மற்ற எபிசோடில் 1 மணி நேரம் இருக்கும்போது இது 3/4 மணி நேரம் தான் இருந்துச்சு. வேலை அவள் தான் இந்த எல்லாம் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய். நீங்கள் இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.